இன்னைக்கு ஆத்துக்கு காளி சிலையை கரைக்க போறோமே. ஆனா காளி சிலையை கரைக்க போது நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போது வண்டி நிப்பாட்டுங்க, இங்கெல்லாம் இறங்கணும். வாங்க காளி சிலை இறக்கி வச்சிடலாம். பசங்களா, துர்கா தேவி கரைக்கிறதுக்கு முன்னாடி தீபாரத்தனை காமிச்சுக்கலாம்டா. சாமி கும்பிட்டு ஆத்துல விடணுமா டீச்சர்? ஆமா கண்ணா, எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. துர்காதேவியை லாரியில எடுத்து வச்சுட்டு நடு ஆத்துல போய் கவனமா கரைச்சிட்டு வாங்க. இங்க பாருங்க, இந்த இலையில காளி தேவியை வச்சு விட்டுறலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, காளி தேவி நம்மளை விட்டுட்டு போறது நினைச்சா. எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. காளி தேவி நம்மளை விட்டு தூரமா போய்கிட்டே இருக்காங்களே. ஐயோ, என்ன அது திடீர்னு லாரி எடுக்க முடியல, தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கோம் நம்ம. ஏய் குழந்தைகளா, இனிமேல் உங்களுக்கு எந்த காளியும் வரமாட்டார். அவள் கரைந்து சென்று விட்டாள். இன்று உங்கள் முடிவு என் கையில். மூழ்கி சாவுங்கள். ஐயோ, நரகாசுரன் நம்ம வண்டியை கவுத்தி விட்டுட்டானே, என்னால மூச்சு விட முடியல. எனக்கு நீச்சலே தெரியாது, நான் முழுகிட்டே இருக்கேன். உங்களை யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள். உங்களுக்கு சாவு நிச்சயம். எங்களை காப்பாற்றுங்கள் காளி தேவி, நாங்கள் ஆற்றிலேயே மூழ்கி இருக்க போகிறோம். குழந்தைகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னை நீரில் கரைத்தாலும் தீயில் எரித்தாலும் நான் உங்களுக்காக எப்பொழுதும் வருவேன் உங்களை காப்பாற்ற. அனைவரும் இந்த இலையில் ஏறிக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக நீங்கள் சென்று விடுவீர்கள். எங்களை காப்பாற்றியதற்கு ரொம்ப நன்றி காளி தேவி. ஆதிதேவி, வந்துவிட்டாயா? மீண்டும் என் வழியை குறுக்கிடாதே. இந்த முறை உன்னை நிரந்தரமாக அழிக்காமல் செல்ல மாட்டேனடா நரகாசுரா. அதையும் பார்க்கலாம் காளிதேவி. உன்னை சாதாரணமாக நினைத்து விட்டேன். நீ எல்லை மீறிவிட்டாய் நரகாசுரா. உன்னை அணுவணுவாக கொல்லப் போகின்றேன். காளிதேவி, என்னை மன்னித்து விடு காளிதேவி. உன் காலடியில் நான் சரணமடைகிறேன். மீண்டும் எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடு காளிதேவி. உனக்கு மன்னிப்பே கிடையாதடா நரகாசுரா. தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். குழந்தைகளே, இனி உங்களுக்கு எந்த ஆபத்தும் நிகழாது. நான் சென்று வருகின்றேன். காளி தேவி, எங்களை விட்டு போகாதீர்கள். நான் எப்பொழுதும் உங்கள் அருகிலேயே தான் இருப்பேன் மகளே.